வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பேச போறது தியானம். தியானத்தின் மூலமாக நம்முடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், மனதில் ஏற்படக்கூடிய நோய்கள், இதெல்லாம் எப்படி நம்ம அதுல இருந்து விமோச்சனம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பாக்குறோம். முதல்ல நம்ம பத்ரிஜி மாஸ்டருக்கு வணக்கம் சொல்லுங்க. ஏன்னா குரு வணக்கம். குருன்றவர் யாருன்னா, மாஸ்டர்ன்றது யாருன்னா, நம்முடைய இயற்கை சக்தி, சாமி சக்தி, கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை சக்தி வடிவமாக இருக்கிறது. அந்த சக்தி வடிவம் எடுத்து வர்றதுதான் குரு. அதனால நம்ம குரு நம்மளை வழி நடத்துறதுக்காக, அந்த இறைவன் நம்மளை வழி நடத்துறதுக்காக வடிவம் எடுத்து வர்றாரு. அந்த வடிவத்துக்கு பேர் தான் குரு. அப்ப குரு என்ன பண்றாரு? குரு, குருன்னா குருடு, அறியாமை என்கிற இருள். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். வால்யூம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? சவுண்ட் அதிகரிக்க. இப்போ ஓகேங்களா? ஓகே, பேசலாம். சரிங்க. ஹலோ. சோ நம்மளுடைய குருன்னாக கு என்றால் குருடு, அறியாமை என்கிற இருள். அந்த இருளை ரூன்னா நீக்குவது. யார் நீக்கிறாரோ அவர் தான் குரு. எதன் மூலமா நீக்குவது? அறிவு என்கிற வெளிச்சத்தின் மூலம். அதனால கடவுள் சார் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார், கூடுதலா வைங்க. இப்ப கேக்குங்களா? சரிங்க. இப்ப ஓகேங்களா? இப்போ ஓகேங்களா ஐயா? இன்னும் கொஞ்சம் கூட வைக்க முடியுமா? இப்ப நல்லா கேக்குங்களா? இன்னும் கொஞ்சம் கூட வைக்க முடியுமா? ஃபுல்லா இவ்வளவுதாங்க வருது. சரி, பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம தியானம். அப்போ முதல்ல நம்ம ஏன் தியானம் பண்ணணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எத்தனையோ விதமான நமக்கு நடைமுறை வாழ்க்கையில பழக்கவழக்கங்கள் இருக்குது. எத்தனையோ மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம், அந்த மனுஷன் எதிர்பார்க்கறது என்ன, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அதுவும் 24 மணி நேரம் 365 நாளும் லைஃப் லாங் அது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அது எதுல முடியும் அப்படின்னு சொன்னா, இயற்கையா இயல்பா நம்ம எங்கிருந்து புறப்பட்டோமோ மறுபடியும் அதே இடத்துக்கு போகும்போதுதான் நமக்கு பர்மனண்டா அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும். எப்படி இந்த உடல் வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம், உலகம் முழுக்க சுத்துறோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு மறுபடியும் இந்த உலகத்துக்கு, நம்ம வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு நம்ம சேர்ந்தா, அப்பாடா நேற்று நைட்டு 2:30 மணிக்கு நம்ம வந்துட்டோம் சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க. அதே மாதிரிதான் இந்த உயிருக்கு, அது இந்த ஆத்மா அந்த கிளம்பின இடத்துல இந்த இயற்கை சக்தியில இருந்து பிரிஞ்சு, ஆனா கனெக்ஷன் இருந்துட்டே இருக்குது. ஆனா கனெக்ஷனை நம்ம மறந்துடுறோம். அது விலகி மறுபடியும் ஃபுல்லா இங்க டோட்டலா மறந்துடுறோம். நம்ம எங்க இருந்தோம், என்ன பண்ணோம், ஏது, நம்ம எதுக்காக இங்க பூமிக்கு வந்தோம், எல்லாத்தையும் மறந்துடுறோம். மறந்துட்டு இங்க உலகத்திற்கு ஆட்கள், பொருட்கள், விஷயங்கள், இதுல எல்லாம் நம்ம மூழ்கிடுறோம். அப்ப மூழ்கும் போது நம்ம யாரு என்னன்றதே நமக்கு தெரியறதில்ல, நம்முடைய கடமைகள் எல்லாம் தெரியாம போயிடுது. இப்ப நம்ம
இந்த சாமி கும்பிடுறது இந்த மெத்தடு, வெவ்வேறு ஜாதி மத பிரகாரம் வெவ்வேறு மெத்தட்ல மறுபடியும் வந்து அந்த நம்ம பாருங்க இந்து மதத்துல இப்படி பண்றாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டியில இப்படி பண்றாங்க, அதுக்கப்புறம் முஸ்லீம் இதுல இப்படி பண்றாங்க, அப்புறம் இங்கிலீஷ்காரங்க இப்படி பண்றாங்க, சயின்டிஸ்ட் இப்படி பண்றாங்க, அதுக்கப்புறம் தியானம் யோகா மெத்தட்ல இப்படி தியானம் பண்றது மூலமா அப்படியே இந்த உணர்வு இந்த கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்போ நிறைய மெத்தட் இருக்குது, எல்லாமே வந்து கஷ்டமா இருக்குது. அப்போ நம்முடைய பத்ரிஜி மாஸ்டர் என்ன பண்ணாரு, இயல்பா இயற்கையா சொகுசா நம்ம ஏரோப்ளேன்ல போய் 10 ரூபாய் கொடுத்துட்டு சீக்கிரமா வந்து போய் சேர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நம்ம பத்ரிஜி மாஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. அது வந்துட்டு ஆனா பானா சதி. ஆனா என்றால் அபான வாயு, பிராணா என்றால் பிராண வாயு. அப்போ உள்ளார போற அந்த இயற்கை சக்தி ஆக்சிஜன் நிறைந்த அந்த காற்றுக்கு பேரு பிராணசக்தி, பிராணவாயு. அப்போ பிராணவாயு மூலமா நமக்கு பிராணசக்தி கிடைக்குது. அதே மாதிரி வெளியில வரக்கூடிய இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதாவது அபான வாயு, அதை நம்ம வெளியில விடுறோம். அப்போ இதை வந்து நம்ம கவனிக்கிறோம். எந்த இடத்துல கவனிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மூக்குனுடைய அந்த நுனி இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் ஆஃப் தி நோஸ், அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், நத்திங் டூயிங். நம்ம என்ன நினைக்கிறோம், சார் நான் தியானம் பண்ண உட்காந்தாலே எங்கேயோ மனசு ஓடிடுது சார் ஓடிடுது சார்ன்னு சொல்றோம். ஆனா என்ன நடக்குதுன்னா, நீங்க வந்து இந்த இடத்துல கவனிக்கும் பொழுது உங்களுடைய மனது உள்ளார ஏற்பட்ட பதிவுகள், அது வந்து நல்ல பதிவுகளா இருக்கலாம், அது தீய பதிவுகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை வந்து பதிவுகள் அற்ற நிலைமைக்கு, எப்படி வந்து ஃபேன் வந்து சுத்திட்டே இருக்கிற ஃபேனுக்கு அமைதி கிடைக்காது, எப்பவுமே வந்து மகிழ்ச்சி கிடைக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பீடு குறைச்சிட்டே வந்து இயல்பு நிலைக்கு வரும் பொழுதுதான் அமைதியும் நம்ம நினைக்கக்கூடிய பேரானந்தம் சொல்லிட்டு நம்ம இயல்பு நிலைக்கு நம்ம வர முடியும். அதுக்கு எடுத்த உடனே திடீர்னு பண்ண முடியாது. அதனால நம்ம பத்ரிஜி மாஸ்டர் என்ன சொன்னாரு, எடுத்த உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் அதுல படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம அன்றாடம் செய்ய 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 நம்முடைய வயது, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வயசு ஆகுதுங்களோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அத்தனை நிமிடங்கள், 10 வயசுன்னா 10 நிமிஷம், 50 வயசுன்னா 50 நிமிஷம் அப்படின்ற மாதிரி நம்ம தியானம் வந்து பண்றோம். அப்ப தியானம் பண்ண 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 அப்ப இந்த மூச்சு காத்தை கவனிக்க 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 என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனதினுடைய ஸ்பீடு, அந்த வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்து இப்படி நம்ம இயல்பு நிலைக்கு இருக்கும். இப்ப இது வந்து என்னன்னா, இந்த மனதாகப்பட்டது இந்த உலகத்துல ஆட்கள் பொருட்கள் இந்த விஷயங்கள் இதுல எல்லாம் மூழ்கிட்டு ஒரு துணி மாதிரி இருக்குது. அப்ப துணி வந்து சாக்கடையில இருந்தாலும் தண்ணீர்ல இருந்தாலும் பன்னீர்ல இருந்தாலும் அதுல ஒட்டிக்குது. அதை மறுபடியும் கசக்கி புளிஞ்சு துவைச்சு காய போட்டு மறுபடியும் அயன் பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க. அதே மாதிரிதான் நம்ம இந்த நிலையில இருக்கும்போது கஷ்டப்படுறோம். இப்போ பத்ரிஜி மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம அந்த ஆனாபான சதி தியானம் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, எப்படி ஒரு சாக்கடை தண்ணியில பாத்திரத்துல நம்ம தீர்த்தம் வந்து ஊத்த 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 அங்க உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் சுத்தமாயி 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 கடைசியில தீர்த்தம் மட்டும் இருக்கும், நம்மளும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம தியானம் செய்ய 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 படிப்படியா 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 அந்த மனது அப்படியே வந்து இதுல இருந்து விலகி 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 இப்போ இயல்பு நிலைக்கு இயற்கை நிலைக்கு அந்த நம்ம எங்கிருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுது. இப்ப இதுக்கு 8 படிகள் சொல்றாங்க யோகத்துல. 8 படி: இயம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார, அப்புறம் தாரண, அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சமாதி. 8 படி சொல்றாங்க. இப்ப நம்ம பத்ரிஜி மாஸ்டர் என்ன பண்ணாரு, 8 படி இவங்க 1வது 2வது 5வது 10வது 12வது டிகிரி எம்ஃபில் பிஹெச்டி எவ்வளவு காலம் ஆகுது. அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இப்ப எல்லாருக்கும் நேரம் இல்லை, நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை, இப்படி சொல்றாங்க. அதனால மாஸ்டர் என்ன பண்ணாரு, இந்த இயமன் நியமன் சொல்லக்கூடிய உடல் அளவுல, இந்த உணவு அளவுல, அதுக்கப்புறம் மனதளவுல வந்து எண்ணங்களை மாத்துறது, இதெல்லாம் நீங்க எல்லாம் ஒழுங்கு பண்ண பின்னாடிதான் நீங்க இங்க வந்து இந்த ஆசனத்துல அமர்ந்து அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமம் பண்ணணும், மூச்சு காத்தெல்லாம் இது பண்றது, அதுக்கப்புறம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது வரவே மாட்டாங்க. அதனாலதான் என்ன பண்ணாரு, அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிம்பிள் ஈஸி சிம்பிள் பவர்ஃபுல் ஃபாஸ்ட் ரிகவரி, லோயஸ்ட் எந்த ஒரு பண செலவெல்லாம் இல்லாம இயல்பா இயற்கையா அந்த மாதிரி மெத்தட் தான் வந்து இந்த ஆனாபான சதி. அப்ப நம்ம இது அன்றாட நம்ம வந்து முயற்சி பண்ண 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 நமக்கு படிப்படியா நம்ம அப்படியே வந்து எல்லா சக்கரத்தையும் கடந்து அப்படியே இயல்பு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ
தியானம் வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லா ஜீவராசி எந்த ஒரு உயிரினங்களா இருந்தாலும் என்ன எதிர்பார்க்கிறோம்? வேற 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 ஜாப் பிசினஸ் எல்லாம் பண்றோம். அன்றாட நம்ம நடைமுறை வாழ்க்கையில உலகத்துல வேற வேற ஜாப் பிசினஸ் பண்றோம். யாரை கேட்டாலும் நான் இதுக்காக இந்த ஜாப் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். குறிக்கோள் குறிக்கோள் வந்து வேற வேற குறிக்கோள் சொல்றாங்க. பட் கோல் ஆஃப் எவ்ரி கோல் இன் தி யூனிவர்ஸ் இஸ் ஹாப்பினஸ் ஃபார் எவர். எப்பொழுதுமே நம்ம அந்த இயல்பு நிலையில இருந்தோம் பாருங்க, அந்த பேரானந்தம் என்ன சொல்லக்கூடிய அந்த இயற்கை நிலைக்கு போறதுக்கு, அது ஆக்சுவலா வந்து மகிழ்ச்சியோ துக்கமோ அற்ற நிலை. ஃபேன் வந்து கிளாக் வைஸ் சுத்தினா, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினா, அப்புறம் ஜிக் ஜக்கா சுத்தினா, அந்த தன்மை 3 தன்மையை தாண்டி சுவிட்ச் ஆஃப். இயல்பா இயற்கையா அதுக்கு வந்து வோல்டேஜ் பிளக்சுவேஷனு, கரண்ட் வந்து வருதா இல்லையா, அப்புறம் காயில் வந்து சூடேறுது, பேர்ன் ஆகுது, அப்புறம் இந்த பேரிங் வந்து அப்படியே வந்து தேய்மானம் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரிதான் நம்ம இந்த தியானம் பண்ண 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 படிப்படியா படிப்படியா பண்ண பண்ண இயல்பா இயற்கையா, அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள்ல ஆரம்பிச்சு 21 நாள், 3 நாள் 21 நாள் நம்ம தொடர்ந்து இதை செய்ய செய்ய நமக்கு நிறைய மாற்றங்கள் நமக்கு படிப்படியா கிடைக்கும். அப்ப அந்த இயல்பு நிலைக்கு நம்ம போன பின்னாடி அப்ப என்ன இது நத்திங்னஸ். அந்த நத்திங்னஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்ப ருசி பாக்குறோம். அப்ப இந்த தியானத்து மூலமா நம்ம பத்ரிஜி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் நாள் ஒருத்தர் வந்தா கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் இந்த தியானம் வந்து கண்ணை மூடிட்டு கைகளை கோர்த்துட்டு மடி மேல வச்சுட்டு கால்களை வந்து கிராஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சப்னங்கள் போட்டு உக்காந்துட்டு இந்த தியானம் பண்ணும்பொழுது குரு வந்து என்ன பண்றாரு, ருசி காட்டுறாரு. குரு தொட்டு காட்டுறதே சுட்டுப்பாடாலும் வராதுன்னாங்க. அந்த மாதிரி நமக்கு அந்த மெத்தட் முறை அது வந்து நம்ம செய்ய 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 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ருசி பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, இதுதான் நம்ம எங்க கிளம்பணும் அங்க அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த பின்னாடி டெய்லி நம்ம முயற்சி பண்றோம். வென் எவர் பாசிபிள், வேர் எவர் பாசிபிள், ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். எந்த ஒரு ரூல்ஸும் போட்டாக்கா யாரும் இந்த உலகத்துல தியானம் பண்ண முடியாது, சரிங்களா? அதனாலதான் இங்க பாருங்க, யோகா அப்படின்னால என்ன அர்த்தம்? நோ ரூல்ஸ், ஜீரோ, நோ ரூல்ஸ். whenever possible, wherever possible, as much as possible. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் தியானம் பண்ண பண்ண பண்ண. அதே மாதிரி சார் பகலெல்லாம் எனக்கு ஞாபகமே வரல, என்ன நைட்டு தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி எனக்கு ஞாபகம் வருது. அப்போ கூட உட்காந்து தியானம் பண்ணலான்னு பார்த்தா உடம்பெல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது, இடுப்பு வந்து அப்படியே வலிக்குது. அப்ப நான் எப்படி வந்து தியானம் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்குதான் என்ன பண்றாரு மாஸ்டர், யோக நித்ரா. அதாவது நம்ம பெட்ல நல்லா சொகுசா படுத்துக்கிறோம், நல்லா இப்படி படுத்துக்கிறோம், கைகள்லாம் லூஸா விட்டுறோம், கண்களை மூடுறோம். அப்போ மாஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த மூச்சு காத்த கவனிக்கிறோம். அதாவது ஆனாபானம் சரி, அந்த மூச்சு காத்து நம்மளுடைய மனசு அந்த உணர்வு வந்து இந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் தி நோஸ் அந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த தாட்ஸ் பர் செகண்ட் அப்படியே குறைஞ்சிட்டே வந்து இயல்பு நிலைக்கு நம்ம வந்துடுவோம். கனெக்ஷன் வந்துடும், இயற்கைக்கு கனெக்ஷன் வந்துடும். உடனே என்ன ஆயிடுது, அப்படியே தூங்கிடுறோம். யோகிக் ஸ்லீப்பிங், யோக நித்ரா, யோகா மெத்தட்ல தூங்குறது. அப்போ நம்ம யாரையும் தியானம் பண்ணு, அதை பண்ணு, இது பண்ணு உக்காந்துட்டு செய்யணும்னா பகல்ல செஞ்சாலும் டைம் இல்லை, நைட்ல இது செய்ய சொன்னா அப்ப வந்து உடனே தூக்கம் வருது, டயர்டா இருக்குது உடம்பெல்லாம் அப்படி சொல்றாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், நல்லா சொகுசா நல்லா அவங்க பெட்ல படுத்துட்டு எந்த கம்ஃபர்டபுள் பொசிஷன் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ மல்லாக்க படுத்துக்கிறோம், இடது பக்கம் வலது பக்கம் கவுந்து அடிச்சுட்டு விதவிதமா படுத்துவாங்க. பிகினிங்ல பரவாயில்ல, சரிங்களா? போக 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 தானா அந்த தியானம் வந்து சித்தி அடையும் பொழுது அவங்க எல்லாம் ஒழுங்காயிட்டு நம்ம என்ன குறிக்கோளோ நம்ம யாரு என்ன நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்ம எங்கிருந்து வந்தோம் அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து இந்த எதுக்காக இங்க பூமிக்கு வந்தோம், இந்த குறிக்கோள் என்ன, இப்படி எல்லாமே நமக்கு படிப்படியா கிடைக்க ஆரம்பிக்கும். அது வந்து ரிசல்ட். இப்ப அதுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், தியானம் செய்யணும். எங்க சார் டைமே இல்லை, ஏன்னா வேர் தேர் இஸ் மைண்ட் தேர் இஸ் வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நமக்கு தான் மனசு இல்லைங்களே. அப்போ மனசு வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த உடம்பும் சரியில்லை, அது ஸ்பீடு ரொம்ப கம்மியா, அதாவது லித்தாச்சிக்கா அந்த மாதிரி இருக்குது. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த உடம்ப வந்து சரி பண்ணணும், ஓகேவா? இப்ப இது மாதிரி இருக்கும் பொழுது உடல் இயங்கக்கூடிய உடல் இயங்காமல் இருந்தா அப்ப எல்லா விதமான நோய்களும் நமக்கு வருது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்,
தலைவலி, வயிற்று வலி, அஜீரணம், மலச்சிக்கல், வாந்தி, பேதி, டயர்ட்னஸ், சரியா பசிக்கல, சரியா தூக்கம் வரல, இப்படி பல விதமான விஷயங்கள் சொல்றேன். எல்லாமே கிளைகள். உடல் ஒன்றுதான் ஆச்சுங்களா. உடல் ஒன்றுதான், பிரச்சனை ஒண்ணுதான், அதுக்கு மருந்து ஒண்ணுதான். அந்த மருந்து என்னன்னா உணவே மருந்து அப்படின்றான். ஆனா அந்த உணவு நம்ம நல்ல 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 உணவுகளை சாப்பிட முடியாம கஷ்டப்படுறோம். ஏன்னா மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. இது வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாக்குக்கு ருசியா இருக்கிற மாதிரி அது பிடிச்சமான அது எல்லாம் என்னது தீய உணவுகள் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால மாஸ்டர் என்ன பண்ணாரு, எடுத்த உடனே இது மாதிரி எல்லாம் எதுவும் ரூல்ஸ் சொல்லாம நீங்க தியானம் பண்ணுங்க. அப்ப நம்ம தியானம் பண்ண 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 என்ன ஆகுது, நம்முடைய லெவல் நிலைகள் மாற 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 அப்ப தானா வந்து நமக்கு அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்காயிட்டே வரும். அப்ப என்ன சொல்றாரு, அந்த உலகம் முழுக்க எல்லாருமே உலகம் சரியில்லை, நம்ம என்ன யாரை கேட்டாலும் என்ன சொல்றாங்க, உலகம் சரியில்லை, உலகம் சரியில்லைன்றாங்க. அப்போ மாஸ்டர் பத்ரி சொல்றாரு, உலகை மாற்ற உன்னை மாற்று, உன்னை மாற்ற உணவை மாற்று. அப்போ அந்த உணவு வந்து வெஜிடேரியன் ஃபுட், அதாவது சாத்வீக உணவுகள் ஆச்சுங்களா. அப்போ நான்வெஜ்னாக்கா இந்த விலங்கு இந்த எல்லாம் சாப்பிட்றோம், கோழி, சிக்கன், மட்டன், அது இது சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து அஞ்சறிவின் போது அந்த இயற்கை நிலையிலிருந்து ரொம்ப தூரத்துல விலகி இருக்குது. அந்த உணவுல சாப்பிட்டு 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 நம்ம அந்த இயற்கை நிலைக்கு இயல்பு நிலைக்கு போக முடியுமா, பரோட்டா இடத்துக்கு போக முடியுமான்னா போக முடியாது. அதனால என்ன பண்றாரு, தாவர உணவுகளை சாப்பிட சொல்றாரு, வெஜிடேரியன் தாவர உணவுகள். அப்ப தாவர உணவு வந்து ஓரறிவு தான். இது வந்து விலங்குகள் அஞ்சறிவு. அஞ்சறிவுனா இந்த இயல்பு நிலையிலிருந்து தூரமா இருக்குது. அப்ப அதை நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரத்துக்கு வீட்டை விட்டு போயிட்டா திரும்பி வர்றதுக்கு உடனே வர்றதுக்கு கஷ்டப்படுறோம் இல்லைங்களா. அது மாதிரி அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு தாவர உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்ப தாவர உணவு ஓரறிவு தான். அப்போ வீட்டு வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில வர்ற மாதிரின்னு வச்சுக்கலாம், தெருவுக்கு வர்ற மாதிரி, அவ்வளவுதான். அப்ப டக்குன்னு நினைச்சா டக்குன்னு வீட்டுக்குள்ளார போயிடலாம். அது மாதிரிதான். அப்ப அந்த தாவர உணவுகள் அதை வந்து சாப்பிட சொல்றாங்க. அதுல கூட எடுத்த உடனே இயற்கை உணவு அப்படின்னு சொன்னா சமைக்காத உணவுகள், ஆடு மாடு எப்படி சாப்பிடுது அந்த மாதிரி நம்ம சாப்பிட முடியுமான்னு பார்த்தா அந்த மாதிரி நம்மளால சாப்பிட முடிய மாட்டேங்குது. அப்போ எடுத்த உடனே ஏற்கனவே சில பேர், நிறைய பேர் எல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தியானம் பண்ண 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 மனது ஒழுங்கு ஆக 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 படிப்படியா 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 அவங்க அந்த நான்வெஜ்ல இருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெஜிடேரியன் ஃபுட்ல தாவர உணவுல கூட வறுத்தது பொரிச்சது ஓடுறதுனால அப்படி எல்லாம் வந்துட்டு வருது. அந்த உணவுல வறுத்தது பொரிச்சதெல்லாம் அந்த இதெல்லாம் குறைஞ்சினே வந்து அந்த உப்பு காரம் புளிப்பு எண்ணெய் அதுவும் அளவு குறைஞ்சினே வந்து படிப்படியா படிப்படியா வெறும் சமைச்ச உணவு, இயல்பு, அதுவும் ஹெல்த்தி குக்குடு, ஆரோக்கியமான சமைத்த உணவு. அதுக்கப்புறம் படிப்படியா அதுவும் வந்து குறைஞ்சிட்டே வந்து வெறும் இயற்கை உணவு, தேங்காய், வாழைப்பழம். அந்த காலத்துல நம்ம சாமிக்கு வந்து படைச்சது வந்து வாழைப்பழமும் தேங்காயும் படைச்சிருக்காங்க. ஏன்னா பயங்கர சக்தியான உணவு வந்து சாத்விக உணவு தான் அந்த தேங்காய், வாழைப்பழம். அப்ப நம்ம என்ன பண்றோம், இப்போ அன்றாடம் நம்ம இரவு உணவு பழக்க வழக்கங்கள் தான் நிறைய நமக்கு பிரச்சனைகள் வருது. அதனால நைட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம், அப்புறம் ஒரு துண்டு தேங்காய் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சமைத்த உணவு வந்து ஆவியில வேக வைத்து இட்லி, இடியாப்பம், சத்துமாவு கஞ்சி இந்த மாதிரி சிம்பிளா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். இதுக்கு கூட மனசு வேணுங்களே. எடுத்த உடனே இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டாக்கா நல்லது நல்லது நல்லது, நான்வெஜ் விட்டுட்டாக்கா நல்லது நல்லது நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஞாபகத்து வர மாட்டேங்குது. பழக்கம் வழக்கமாக வழக்கம் குணமா மாறும். ரொம்ப வருஷ கணக்கா நம்ம இந்த எல்லாம் கண்ணா பின்னா இந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு, அது இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு அது மாதிரி எல்லாம் உணவுகளை சாப்பிட்டு அதுல வந்து ஃபுல்லா மூழ்கிட்டோம். அப்ப எடுத்த உடனே நம்மள உணவுகள் எல்லாம் மாத்த முடியாது. ஆனா அந்த காலத்துல E=mc² அப்படின்னு சயின்டிஸ்ட் இது பண்ண. இப்ப என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் உலக அளவுல, E=m. எனர்ஜி, சக்தி, அது வந்து மனசு சம்பந்தப்பட்டது. அப்புறம் எம்னா மாஸ், உடம்பு, சரிங்களா. அப்போ இந்த உடம்பு வந்து நமக்கு நோய்கள் இருக்கு, லட்சக்கணக்கான நோய்கள். WHO வந்து அதெல்லாம் கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. டெய்லி நம்ம பத்ரிஜி மாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தியானம் பண்ணுங்க. நீங்க தியானம் பண்ண 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 எப்படி சாக்கடை தண்ணியில தீர்த்தம் ஊத்த 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 எல்லாம் கிளியர் ஆகி தீர்த்தம் மட்டும் இருக்கும், நம்மளும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதோ அதே போல நம்ம இந்த தியானம்
செய்ய 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 வேற எதுவுமே செய்ய தேவை நீங்க. நிறைய வந்து நிறைய கத்துக்கணும், நிறைய இது பண்ணணும், அங்க போகணும் இங்க போகணும், எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையானது, ஈஸி, சிம்பிள், பவர்ஃபுல், ஃபாஸ்ட் ரிகவரி. அது சுகரா இருக்கட்டும், பிபி, ஆஸ்துமா, கேன்சர், டிபி, எய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊர் பேருங்கெல்லாம், வாயில நுழைய முடியாத பேருங்கெல்லாம் எல்லாம் வச்சுட்டு பயப்படுறோம். ஏன் நம்ம பயப்படுறோம்? எதுக்காக பயப்படுறோம்? சந்தேகம் வந்து எதனால வருது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த எல்லாம் இந்த உலகத்துல மூழ்கி இருக்கிறோம். உலகத்திற்கு ஆட்கள், பொருட்கள், விஷயங்கள்ல மூழ்கி இருக்கிறோம். அதனாலதான் வந்த பிரச்சனை. இப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி தியானம் பண்ண 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 நம்ம இயல்பு நிலை, இயற்கையான நிலை. என்ன பாருங்க, இது தாமரை. அப்போ தாமரை பூ பாருங்க, தண்ணியில இருந்தாலும், பன்னீர்ல இருந்தாலும், சாக்கடையில இருந்தாலும் ஒட்டிக்குதா? ஒட்டிக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் நம்மளும் வந்து இந்த தியானம் பண்ண 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 துணி மாறி இருந்த நாம இப்போ எந்த மாதிரி மாற போறோம்? தாமரை மாதிரி மாறிடுறோம். அப்ப தாமரை மாதிரி மாறிந்தா அந்த உலகத்தை விட்டு விட்டு ஓடி வர்றதில்ல, குடும்பத்தை விட்டுட்டு ஓடி வர்றதில்ல, குடும்பத்திலே இருந்து கொண்டு, சரிங்களா, அந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு, அது எந்த மாதிரி சூழ்நிலை, நெகட்டிவ், பாசிட்டிவ், நியூட்ரல், எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து கொண்டே நம்ம வந்து இந்த தியானம் வந்து செய்யறோம். அந்த தியானம் செய்ய 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 ஹிந்தில சொல்லுவாங்க, தியான் சே காம் கரோ. அப்போ நம்ம எந்த ஜாப், பிசினஸ் எது பண்ணாலும் கவலைப்படாதீங்க. அப்போ கவனமாக வேலை செய்தல், அதற்காக தான் இந்த மெத்தட். அப்போ இது மாதிரி செய்யறதுனால, சார் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து சாமியார் ஆயிருதா சார்னா, தியானம் பண்ண சாமியார் ஆயிரல. யார் யார் எந்த ஜாப் பிசினஸ் பண்றாங்களோ அவங்களுடைய தொழில ஒழுங்கா நல்ல முறையில செய்யறது, எப்பவுமே ஹாப்பியா செய்யறதுக்கு தான் இது வழிமுறையை தவிர, ஜாப் பிசினஸ் விட்டுட்டு காட்டுக்கு ஓடி போயிருது, வீட்டை குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு ஓடி போயிருது, மலைக்கு ஓடி போயிருது, அந்த மாதிரி கிடையாது. அதனால அது மாதிரிலாம் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய குறிக்கோளை அடையறதுக்கு அவங்க போற ரூட் இருக்கு இல்லைங்களா, அதுல எதனா பிரச்சனை இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம சொகுசா, எப்படி ஏரோப்ளேன்ல ஏறி உக்காந்துன்னு 10 ரூபா கொடுத்தா நம்ம போய் சேர்ற இடத்துக்கு ஜாலியா குயிக்கா போய் சேர்றோம் பாருங்க, அது மாதிரி போறதுக்கு தான் இந்த எளிய முறை தியானம், ஆனாபான சதி. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து 2000ல இந்த மாதிரி இந்த உணவுகளை அது மாதிரிலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கண்ணா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயற்கை உணவு கொஞ்சம் சாப்பிட 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 படிப்படியா எனக்கு அந்த தியானம், அது கொஞ்சம் ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் மாறுச்சு. அதுக்கப்புறம் புத்தர் தியானம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, விபசனா மெடிடேஷன், அதை கேள்விப்பட்டு அங்க ஆசிரமம் போயிட்டு 10 நாள், 10 நாள் வந்து மௌனம், யார் முகத்தையும் பார்க்க கூடாது, தலையை குனிஞ்சிட்டு தரையை பார்த்த மாதிரி, ஒரு ரூம்ல 2 பேரு, ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்க கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க கூடாது. அந்த மாதிரி 10வது நாள் மறுபடியும் இயல்பு நிலைக்கு வர்றதுக்காக பார்க்கலாம். மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்த பின்னாடி மறுபடியும் அதை விட்டுட்டு வெளியில வந்துடும். அந்த மாதிரி தியானம் முடிச்சுட்டு, அந்த பயிற்சி முடிச்சுட்டு வந்ததும் டோட்டலா எல்லாம் ஆயிடுச்சு. அந்த நம்ம யாரு, என்ன ஏது, நம்ம கடமை என்ன, எல்லாத்தையும் உணர்ந்தோம். ஆனா 10 நாள் வந்து விட்டுட்டு போக முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜாப், பிசினஸ் எல்லாம் இருக்கு. சார் 1 மணி நேரம் ஒதுக்குங்கனாலே அதுவே முடிய மாட்டேங்குது. அவங்கள போயிட்டு 10 நாள் வந்து இருங்கன்னா முடியாது. அதனாலதான் நம்ம மாஸ்டர் பத்திரிச்சு என்ன பண்ணாரு, அதுல பேசிக்கா முதல்ல 3 நாளுக்கு அந்த ஆனாபான சதி பயிற்சி இருக்கும். அதுக்கப்புறம் 7 நாள் தான் வந்து விபசன பயிற்சி. அதை என்ன பண்றாரு, ரொம்ப சிம்பிளா எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் சொல்லாம, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா, உடனே நீங்க தியானம் பண்ணுங்க. அப்போ உலகம் முழுக்க வந்து எல்லாருமே தியானிகளா மாற்றணும் அப்படின்றாரு, எல்லாருமே மாஸ்டர் சொல்றாரு. இப்போ அவர் வந்து தான் மாஸ்டர், நம்ம யாரு? மாஸ்டர். இந்த உலகம் கிடையாது, உலகத்துல ஆட்கள், பொருட்கள் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் கிடையாது, இதெல்லாம் நாம கிடையாது. நம்ம வந்து யாரு? மாஸ்டர். அந்த பெரிய மாஸ்டர் சொல்லக்கூடிய இயற்கை சக்தி, அதுல இருந்து வந்த ஒரு சிறு துளி தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டாரு அவரு. அவர் உணர்ந்த பின்னாடி, ஓ இது மாதிரி உணர்ந்துட்டா எப்பவுமே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உணர்ந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, அப்ப சாதாரண மக்கள் கூட எல்லாரும் உடனே தியானிகள் ஆகணும், அதுக்காக இந்த ஆனாபான சதி மெத்தட இதை மட்டும் பண்ணினாலே ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் லாபம் வர்ற மாதிரி, அந்த மாதிரி இது இருந்ததுனால இதை மட்டும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இதை மட்டும் செய்ய சொல்றாரு. சரி, அது கூட நம்ம பிகினிங்ல வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ இல்ல எங்கேயாச்சும் ஒரு கோயில்லயோ போயிட்டு உக்காந்துட்டு அப்படி தியானம் பண்ணலான்னு பண்ணா, அப்போ வந்து ஈஸியா அந்த நிலைக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால என்ன பண்ணாரு, பிரமிட், அந்த பிரமிட் சக்தி வந்து ஒரு பழங்காலத்து கோயில், 5000 10,000 வருஷம் கோயில்ல
போய் உக்காந்தா எப்படி தியானம் ஈஸியா வருதோ அதை விட அதிகமான பவர் இதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அது கண்டுபிடிச்சதுனால அதை வந்து நம்ம மாஸ்டரு அந்த தியானம் அந்த பிரமிடுக்கு உள்ளார போயிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு கண்களை மூடிட்டு மூச்சு காத்து கவனிச்சா அப்போ ரொம்ப சீக்கிரத்துல சாதாரண ஆளா இருந்தா கூட ரொம்ப சீக்கிரத்துல அவங்களுக்கு தியானம் சித்திக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த பிரமிடு தியானத்தை நமக்கு வழங்கி ஃபர்ஸ்ட்ல இங்க இந்தியாவுக்கு, அதுக்கப்புறம் உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் 1 கோடி பிரமிடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் பத்திரிஜி அவருக்கு குறிக்கோள். அப்போ உலகம் முழுக்க அந்த இது வந்து பிரமிடு கட்டிட்டாக்கா அப்ப எல்லாருமே அங்கங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்கங்க ஈஸியா போயிடுவாங்க. இல்லைன்னா எல்லாருமே எஜிப்ட் பிரமிடுக்கு வாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது. இங்க லோக்கல்ல வர சொன்னாலே வர மாட்டேன்றாங்க. போது எஜிப்டுக்கு எங்க வருவாங்க? அதனால எல்லா இடத்துலயும் சின்ன சின்னதா கோயில் கட்டுற மாதிரி சின்ன சின்னதா பிரமிடுங்க. அதுவும் முடியாதவங்களுக்கு சின்ன சின்ன பிரமிடு வந்து செஞ்சு தலை மேல வந்து நம்ம கட்டி தொங்க விட்டுட்டு, ஆபீஸ்ல இருந்தா கட்டி தொங்க விட்டுலாம், வீட்டுல பெட்ல இருந்தாலும் மேல வந்து கட்டி தொங்க விட்டுலாம். இது மாதிரி சின்ன சின்ன பிரமிடுங்கள்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கின்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ். ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேருக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் தியானம் பண்ணு பண்ணு பண்ண, அதெல்லாம் முடியாது என்ன ஃபியூ செகண்ட்ஸ் அப்படின்னு. உடனே என்ன பண்ணணும்னு சொல்லுனாரு. காலை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க, கையில கோத்து மடி மேல வச்சுக்கோங்க, கண்களை மூடுங்க, இந்த இடத்துல மூச்சு காத்த கவனிங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போதுமா? போதும் போதும், ஃபியூ செகண்ட்ஸ் கவனிங்கன்னு. இதுக்கு கவனிக்க 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 அப்படியே சீக்கிரத்துல அந்த இயல்பு நிலைக்கு வந்துச்சு. அந்த இயற்கையை வந்து ருசி பார்த்தாரு. ஓ, நம்ம எங்கிருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துல இருந்தா எப்படி இந்த உடம்புக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததும் எவ்வளவு சந்தோஷம் வருதோ அது மாதிரி சந்தோஷம் வந்து ருசி காட்டியாச்சு ஃபியூ செகண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ருசி காட்டியாச்சு இல்லைங்களா? இப்ப நம்ம கடமை முடிஞ்சிச்சு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத கீதையில பகவான் சொல்ற மாதிரி நம்ம கடமை முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க தானா டெய்லி டைம் கிடைக்கும் போதெல்லாம் செய்வாங்க. பகல்ல ஞாபகம் வரலன்னா கூட நைட்ல வந்துட்டு படுத்துக்கும் போது அந்த சொகுசா அவங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் படுத்துக்கலாம். அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வந்து பதஞ்சலி யோகா சூத்திரத்துல சொல்றாங்க. யோகா அதாவது யோகான்னா அந்த அந்த ஆசனம் வந்து ஸ்திரம், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே சமயத்துல சுகமா இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க தியானம் பண்ணுன்னா பண்ணுவீங்க. இல்லைன்னா இங்க வலிக்குது அங்க வலிக்குது இடுப்பு இது நிக்க முடியல, இப்படி நேரா முதுகெலும்பு நேரா வச்சுட்டு உட்கார முடியல, இங்க குத்துது கடியுது இங்க கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் நல்ல காற்றோட்டமான இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம உக்காந்துட்டு, அதுவும் சேரு சோஃபா இருந்தா கூட நல்லா பின்பக்கமா சாஞ்சி உட்காந்துட்டு கைகளை கோத்துட்டு கால்களை இது பண்ணிட்டு சப்பனங்கால போட்டுக்கலாம். இல்லைன்னா கால் இப்படி கிராஸ் பண்ணி ஆங்கிள் ஜாயின்ஸ் டுகெதர் அந்த மாதிரி வச்சுட்டு கண்களை மூடிட்டு அந்த மூச்சு காத்த கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸும் சொல்ல பாருங்க. ஒரு ரூல்ஸ் சொன்னா கூட முடிச்சது கதை கந்தல். சரிங்களா? அதனால எந்த ரூல்ஸும் சொல்லாம இயல்பா இயற்கையா சொகுசா நமக்கு இந்த நம்முடைய நிலைக்கு போறதுக்கு, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த மெத்தட் சொன்னாரு. இப்போ ஓகே சார், மகிழ்ச்சி வந்துருச்சு. அப்போ மனம் போல் மாங்கல்யம் சொல்லியிருக்காங்க. உடம்பு போல அல்ல, மனம் போல அல்ல. ஏன்னா உடம்பு ஒரே மாதிரி இருக்காது. காலையில மதியம் சாயந்தரம் நைட்டு நமக்கு உணவு வகைகள் ஒரே மாதிரி கிடைக்காது. போற இடத்துல எல்லாம் ஒரே மாதிரி கிடைக்காது. அதனால மனசு நம்ம கையில இருக்குது. நம்ம நினைச்சா சொர்க்கம், நினைச்சா நரகம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அதனாலதான் மனசை வந்து ஒழுங்குபடுத்துது. அப்போ இப்போ மனசு வந்து ஒழுங்குபடுத்துற ஓகே சார், சந்தோஷம் வந்துருச்சு ஓகே சார், பட் எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஆஸ்துமா, கேன்சர், டிபி, எய்ட்ஸ், இந்த மாதிரி பல விதமான நோய்கள் இருக்குது. அதுல இருந்து விடுதலை ஆகுறது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்பதான் உங்களை சயின்டிஸ்ட் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, E is equal to M, எனர்ஜி is equal to மாஸ். அப்போ எனர்ஜின்னா மனசு, எம் மாஸ்ன்றது இந்த உடம்பு. அப்போ உடல்ல வந்து அந்த பல பிரச்சனைகள் நோயின்னு சொல்றோம் பாருங்க, அது என்ன நினைச்சிருக்கிறோம் நம்ம, ஏதோ தேவையில்லாத வந்திருக்குதுன்னு இல்ல, நம்ம தேவையில்லாத நம்ம இயற்கையை விட்டு விலகி கண்ணா பின்னான்னு செஞ்சதுனால மறுபடியும் வந்து அந்த இயற்கை சக்தி, இந்த மாஸ்டர் சுப்ரீம் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய சக்தி நம்முடைய மறுபடியும் இயல்பு நிலைக்கு, இயற்கை நிலைக்கு மறுபடியும் பொருட்கள் இடத்துக்கு கொண்டு வரதுக்காக பண்ணக்கூடிய அந்த முயற்சி இருக்கு பாருங்க, அதுதான் நோய். நோ ஐ, ஐன்னா நான், நான் எனது எல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் நோ ஐ. இந்த நோவே இல்லாம அந்த ஐயே இல்லாம பண்ணிட்டா இப்ப பாருங்க நோய் எல்லாம் இல்லாம போயிடுது. அப்போ இதுக்குதான் இந்த தியானம். அப்போ இந்த தியானம் நம்ம பண்ண பண்ண நம்முடைய பாருங்க, இது நம்மளுடைய பிரச்சனைகள்னு வச்சுக்கோங்க. அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும் உலகத்துல, அந்த பிரச்சனையை வந்து
நம்ம கர்மா கர்மா எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இப்ப நம்முடைய லெவல் வந்து இப்படி கம்மியா இருக்குது. அப்போ நம்ம எதை நினைச்சாலும் எதை முயற்சி பண்ணாலும் எந்த நோயா இருந்தாலும் கியூரே ஆகாது. இங்கிலீஷ், சித்த, ஆயுர்வேதா, யுனானி, நாட்டு வைத்தியம், பச்சில, மூலிகை எத்தனையோ மாத்துறாங்க, டாக்டருங்கள மாத்துறாங்க, ஹாஸ்பிட்டல்ல மாத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு நோய் தீராது. ஏன்? வேர் தெர் இஸ் ப்ராப்ளம் தேர் இஸ் சொல்யூஷன். எங்க பிரச்சனையோ அங்கதான் வந்து தீர்வு இருக்குது. இப்ப நம்ம ஆரோக்கியத்தை எங்க தொலைச்சோம்? இங்கதான். அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு மறுபடியும் வரும் பொழுதுதான் அப்பதான் நமக்கு என்னது, இந்த இந்த ரோகம் அந்த இதுங்கெல்லாம் போயிட்டு ஆரோக்கியம் வந்து நமக்கு கிடைக்குது, ஹெல்த். அப்போ அந்த ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அந்த அது வந்துட்டு முதல்ல இந்த மனசு வந்து இந்த நம்ம தியானம் பண்ண 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 படிப்படியா என்ன ஆகுது, நமக்கு அந்த சக்தி ஆகப்பட்டது. நமக்கு டெய்லி போன் சார்ஜர்ல பண்ற மாதிரி, சார்ஜர்ல போடுற மாதிரி மறுபடியும் அங்க வெளில போறோம், திருப்பி சார்ஜ் கொஞ்சம் எடுத்து மறுபடியும் சார்ஜ் பண்றோம். அது மாதிரிதான் அந்த தூக்கம். அதுக்கு பதில் தியானம் பண்ணாக்கா தூக்கம் படிப்படியா அப்படியே குறைஞ்சிட்டு எப்பவுமே சார்ஜர்ல போன் சார்ஜர்லயே இருக்குது 24 மணி நேரம் 365 நாளும். எப்ப வேணாலும் எவ்வளவு பேசினாலும் சார்ஜ் குறையாது. அந்த மாதிரி நம்ம இந்த தியானம் பண்ண 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 நம்மளுடைய சக்தி வந்து அப்படியே அதிகமாகி அந்த நம்ம பிரச்சனைகள் சொன்ன பாருங்க, அதை விட அதிகமா இந்த சக்தி வந்து நமக்கு கிடைச்சிரும் ஒரு நேரத்துல. அந்த மாதிரி கிடைச்ச பின்னாடி இப்போ என்ன இது, அந்த இயற்கை சக்தி, அந்த ஆத்ம சக்தி, அது வந்து உயிர் சக்தியா மாதிரி உயிர் சக்தியிலேருந்து அப்படியே ஃப்ளோ ரொம்பி இந்த டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி அது ரொம்பி வலிஞ்சு மனோசக்தி, அந்த மனசு அதையும் வந்து ரொம்பி வலிஞ்சு இந்த உடல் சக்தி, அந்த உடலுக்கு சக்தியா வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரையிலும் வருது. இப்ப இந்த சிவபெருமானுக்கு இந்த நிலா இடது பக்கம், அதுக்கப்புறம் அந்த கங்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கங்கையில் குளித்தால் பாவங்கள் தீரும் சொன்னா இந்த ஓடக்கூடிய கங்கை அப்படின்னா அது வந்து ஒரு பழக்கப்படுத்துறதுக்காக அந்த கங்கை. உண்மையான கங்கை எங்க இருக்குது? இங்க இருக்குது. அதுதான் அந்த சிவனுடைய படம் போட்டுட்டு இந்த சீவன்னா ஜீவன், ஜீவன் ஜீவன் இங்க வரலாம். இதை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம ஜீவன் சிவனானான். அப்ப நம்மளும் வந்து சீவன் சிவன், அந்த இயற்கை சக்தின்னு ஒரு துளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்துடலாம். அப்போ அதுல இருந்து ஓடக்கூடிய கங்கை அது என்ன அப்படின்னா அந்த காந்த சக்தி, அந்த எனர்ஜி அது வந்து ஃப்ளோ ஆகும். அப்ப இந்த தியானம் வந்து சித்திக்கும் பொழுது நமக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஓடும். நல்லா கங்கை பிரவாகம் எடுத்து ஓடுற மாதிரி எப்படி நம்ம அருவியில குளிச்சா மேல தண்ணி ஓடுதோ அதே மாதிரி உள்பக்கமா அந்த சக்தி வந்து மேல இருந்து கீழே வரலாம் ஃபுல்லா வந்து ஓடிட்டே இருக்கும், பரவிட்டே இருக்கும். அந்த கங்கையில் குளித்தால் பாவங்கள் தீரும். அப்போ அந்த உடலுக்கு ஏற்பட்டது, மனதுக்கு ஏற்பட்டது எதுவா இருந்தாலும் சரி, எத்தனை லட்சக்கணக்கான நோய்கள் பேரு WHO சொல்லியிருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம படிப்படியா படிப்படியா எல்லாம் வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம். அதனால இன்னையில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து ஒன்றை செய், நன்றை செய், இன்றை செய், இப்பொழுதே செய்கின்ற மாதிரி நம்ம நம்ம பத்ரிஜி மாஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு எப்பவுமே நன்றி சொல்லுங்க. ஒரு வாட்டி மட்டும் இல்ல, எப்ப டைம் கிடைச்சாலும் டைம் கிடைக்கும் போது கண் கலந்து மூடுங்க. அந்த பத்ரிஜி மாஸ்டருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. அதான் மாஸ்டருக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு மூச்சு காத்து கவனிங்க. என்ன நன்றி சொல்றேன், எதுக்காக நன்றி சொல்றேன்? உணவு உடுக்க உடை இருக்க இடம் படுக்க பாய் எல்லாம் கிடைச்சிருது. அதுக்கு மேல எத்தனையோ குறிக்கோள்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த குறிக்கோள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப மனசுல ரிசல்ட் வந்தாதான் உடல்ல வரும். உடல்ல வந்தாதான் உடலை சார்ந்தவர்களுக்கு வெளியில இருக்கிறதுக்கு எல்லாமே ரிசல்ட் வரும். அதற்கு நம்ம என்ன பண்ணோம், நன்றி சொல்லிட்டு மாஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு, பத்ரிஜி மாஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு, பிதாமகர் பத்ரிஜி மாஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம இந்த மூச்சு காலத்தை கவனிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அப்போ படிப்படியா நமக்கு இந்த உலக நாட்டு விஷயங்கள் இதுல இருந்து விலகி 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 மாஸ்டருக்கு கனெக்ஷன் வரும். அப்போ டெய்லி பழக்கம் வழக்கமாகும், வழக்கம் குணமா மாறும், கேரக்டரா மாறிடும். அப்ப எப்பவுமே நம்ம அந்த உணர்வுல இருப்போம். எப்படி ஒரு மீன் வந்து வெரி பேட் பாய், இவ்வளவு வெயில் காலமா இருக்குது, மீன் குளிக்கவே மாட்டேங்குதுன்னு யாருன்னா சிரிப்பாங்க. அது எப்பவுமே தண்ணியில் இருக்குது, எப்பவுமே குளிச்சுட்டு இருக்குது. அது மாதிரி நம்மளும் என்ன காலையில ஒரு வாட்டி, சாயந்தரம் மதியம், சாயந்தரம் நைட்டு அப்ப தியானம் பண்றது. அதுக்கு பதிலு அன்றாடம் நம்ம தியானம் பண்ணி 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 எப்பவுமே அந்த உணர்வுல இருந்தா, இயற்கை உணர்வுல இருந்தா, இயல்பான நிலையில இருந்தா, அப்போ வந்துட்டு நமக்கு எப்பவுமே வந்து ரொம்ப இதுல இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம மாஸ்டர் பத்ரிஜிக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு